யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா, எல்லாம் ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஜீன்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நாசர் நடித்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அது கவுண்ட் பண்ண வேண்டிய கேரக்டர். உங்களை நம்ப முடியுமா? அந்த கதை பண்ணும்போதே 2 பிரசாத், 2 கவுண்டமணி, 2 செந்தில், 2 ஐஸ்வர்யா, இப்படி தான் அந்த கதையினுடைய பேஸ். நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணியிருந்தா கூட நான் என்னோட அவர் தான் அந்த கேரக்டர் சிறப்பாக இருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த பெருந்தன்மையும் கவுண்டமணி அண்ணனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. மகாபுர படத்தில் வந்து படத்துக்கு வெளியே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து இந்த தடவை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். என்னோட பர்சனல் மேட்டர்? ஹலோ, நான் உங்கள்ட்ட பேசல. நான் உங்கள்ட்ட பேசுறேன். இந்த நாயெல்லாம் பேசுறது நானே கஸ்டமர் வட்டிங்க. ஆமாம், பெரிய BMW அடிப்பாரு கவுண்ட் பண்ணி அண்ணன். அந்த பெரிய BMWன்னு சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணா, கஸ்டமர் வண்டினது? ஆமா, பெரிய BMW 38 லட்சம் ரூபாய். இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. சீன் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு BMW என்னன்னு சரசாட்ட போயிட்டேன் சார். BMW சொன்னார், என்ன சார் அப்படின்னு. வணக்கம் கிளாப்டி நேயர்களே. இன்றைக்கி வந்து உங்களோட நான் பேச போகிற விஷயம், மகாபுர படத்தில் காமெடியை பற்றி போன வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஸ்பாட்டில் எப்படி இம்ப்ரூவைஸ் ஆச்சு, செந்தில் அந்த சீனை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணார், கவுண்டமணி எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு காமெடி சீனு எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதே மகாபுர படத்தில் வந்து சுடுகொட்டை காமெடி, மாம்பழம் காமெடி, அதுக்கப்புறம் வந்து அந்த வசூல் பண்ணுற காமெடி, இப்படி அந்த படத்தில் இருக்க தண்ணி லாரி காமெடி, தூண்டி விடுறவங்க தூண்டி விட்டா மீன் மாட்டோம். மண்டவோடு பட்டனா போட்டு விடுறனே, இதெல்லாம் வந்து எடுக்கிறப்ப அந்த என்னென்ன சுவாரஸ்யம் சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் செந்திலனுக்கு அந்த கெட்டப்பு, அது ஒரு மாதிரி ஸ்டைலிஷ் கெட்டப் எப்படி வந்துச்சுங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி மகாபுர படம் எடுக்கும் பொழுது பிஹைண்ட் த சீன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அதை வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது சாதாரண சைனோட சப்பி. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் சைனாடு குப்பி தான். இது என்னது? இது சப்பி சாப்பிட்டா செத்து போயிருவாங்க. அப்ப சப்பி சாப்பிட்டு செத்து போயிரு. மகாபுர படம் வந்து எனக்கு வந்து நடக்கும்போது ஒரு நடந்த சம்பவம் கவுண்டமணி அண்ணன் பண்ணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள்ட்ட கால் ஷீட்டு கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். காமெடி நடிகர்கள்ட்டையும் சரி, ஹீரோக்கிட்டையும் சரி, சார் ஒரு 2 நாள் டேட் கொடுங்க சார், இந்த போர்ஷனை முடிச்சிடுவோம் சார், சார் ஒரு 4 நாள் டேட் கொடுங்க, அந்த போர்ஷனை முடிச்சிடுவோம்னு தான் இன்றைக்கி இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி வந்து நடிகர்கள் மத்தியில் வந்து டேட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு. ஆனால் மகாபுர படத்தில் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து அப்படியே பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு பதிஞ்சு போன விஷயம் என்னென்னா, அப்போ வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் எல்லோரும் அசம்பிளாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் அடிக்குது. அப்போ செல்ஃபோன் இல்லாத காலம். ஆஃபீஸ் செல்ஃபோன் எடுத்தோன்னே மேனேஜர் எடுத்து பேசிட்டு என்னை கூப்பிட்றாரு. சார் கவுண்டமணி அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னா, அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னா, எப்பா இன்றைக்கி எனக்கு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படம் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ நான் மத்தியானத்துக்கு அப்புறம் என் டேட்டை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாரு. காலையில் ஒரு 10 மணி இருக்கும். ஆனால் எப்படின்னா இப்போவே இன்றைக்கி ஷூட்டிங் எப்படி லொக்கேஷன் பார்த்து எப்படி பண்ணுறது தெரியலையேண்ணே அப்படின்னா, என்னப்பா அப்போ நாளைக்கு பண்ணிக்கிறியா, நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை, நாளைக்காவது பண்ணிக்கிறியா அப்படின்னாரு. நாளைக்கு பண்ணிக்கலானே அப்படின்னா, ஏப்பா அந்த மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல அது பண்ணலாம்ல அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க, இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படிலாம் பண்ணுவேன். கதை கேட்குறப்போ இந்த மெக்கானிக் ஷெட்டில் ஒரு 2 சீன் இருக்குது, ஒரு மைண்டில் ஏறி இருக்குது. அந்த மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அது 2 சீன் இருக்குல்ல, அது நாளைக்கு எடுத்துடலாம்ல, அப்புறம் நாளைக்கு கழிச்சு அந்த ரோட்டில் பேசிட்டு ஒரு சீன் எடுத்துடலாம்லப்பா, 2 நாள் ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் நீ பிளான் பண்ணிடு அப்படின்னாரு என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், அண்ணே ஓகேண்ணே, பட் ஆனால் எனக்கு சரத் சார் டேட் இருக்கான்னு தெரியலண்ணே, அவர் 3 சீன்லையும் இருக்கிறாருண்ணே, மெக்கானிக் ஷெட்லேயும் இருக்கார், ரோட்டில் சீன்லையும் இருக்காரு. அப்படியாப்பா, சரி வை நான் மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் வருது, எடுத்து பேசினா கவுண்டமணி அண்ணன், நான் சரத் சார்கிட்ட பேசினேன்ப்பா, நாளைக்கு கழிச்சு டேட் இருக்குது, அவர் டேட்டு, நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு என்னென்னா, இப்போ காலையில் 10 மணி நாளைக்கு ஷூட்டிங் வைக்கணும், லொக்கேஷன் பார்க்கணும், மற்ற விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னா, என்னப்பா தாங்கிற, ஆனால் ஒரு மெக்கானிக் ஷெட்டை பார்க்க முடியாதப்பா, டக்குன்னு ஒரு அருணாச்சல் ஸ்டூடியோவில் ஒரு செட்டப் போட வேண்டியதானே அப்படின்றாரு கவுண்டமணி அண்ணன். சரி நான் பிளான் பண்ணிட்டு கூப்பிட்றேன், 1 ஹவரில் கூப்பிட்றேனே, செந்தில் டேட்டு வேறு வாங்கினேன், அதான் யோசனை இருக்கேன். செந்தில் இருக்கா பாப்பா, நான் செந்தில்கிட்ட பேசிட்டேன், சரசாட்ட பேசும்போது செந்தில் இருக்காருப்பா அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது? இவன் இழப்ப இந்தியா தாங்கிக்காதா? எங்க போகணும், சாயந்தரம் டீ கிங்க தான் வர கல் எடுத்து அடிச்சுட்டுமா நீங்கள் வர அப்படியா? சரி நான் ஓகே நான் பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட பேசினேன். ப்ரொடியூசர் ஜி.கே. ரெட்டி சார், அவர் வந்து சரி கவுண்டமணி சார் டேட் கிடைக்கலாம், பெரிய விஷயம், அவரே பேசியிருக்காரு, கவுண்டமணி அண்ணனே பேசி செந்தில் டேட்டும் சரசார் டேட்டும் வாங்கிட்டாருன்னா நீங்கள் பிளான் பண்ணுங்கள், பார்த்துக்கலான்றது. ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் வைக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொடியூசராக அவங்களும் ஃபைனான்ஷியலாக ரெடி ஆகணுன்னு இருக்கா, அவருடைய பெர்மிஷன் ஃபஸ்ட்டு வேணும், பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார்.
அதுக்கப்புறம் உடனடியாக 2 வீலர் எடுத்துகிட்டு போய் லொக்கேஷன் பார்க்க, ஏன்னா செட்டு போடுறதா இருந்தால் கொஞ்சம் செலவாகும். அந்த நேரத்தில் எங்களுக்கு பட்ஜெட் கையில் இல்லைன்றதால ரியலாகவே அண்ணா நகரில் ஒரு மெக்கானிக் ஷெட்டு ஒன்று பிடிச்சி அவங்கள்ட்ட ரெண்ட்டு பேசி அவங்க அந்த மெக்கானிக் ஷெட்டை பிளாக் பண்ணி மறுநாள் அதுக்கப்புறம் ரோடு அது வந்து அண்ணா நகர்லேயே ஒரு ரோடை பார்த்து க்ரௌட் இல்லாத ரோடாக பார்த்து அந்த ரோட்டில் வந்து அந்த ட்ரைனேஜ் சீன் பார்த்துருப்பீங்க, அந்த மாம்பழத்தை அடித்து சாக்கடை தண்ணி தெளிக்கிறது இல்லையா, அந்த சீன் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த சீன் எடுக்க ரோடு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு போலீஸ் பெர்மிஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அது 2 நாள் ஷூட்டிங் எடுத்தது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து அதில் ஒரு 4 சீனு காமெடி சீன்ஸ் கவர் ஆச்சு. எதுக்கு இந்த விஷயத்தை நான் வந்து இப்போ பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய காமெடியன் அப்போல்லாம் அது கவுண்டமணி அண்ணங்கிறது பெரிய காமெடியன். அவருடைய ஒவ்வொரு நாள் டேட்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனி அப்படி வெயிட் பண்ணிருக்க ஸ்டேஜில் தான் அப்போ அவர் எத்தனை படம் பண்ணிகிட்டு இருப்பார், குறைஞ்ச ஒரே டயத்தில் ஒரு 4-5 படங்களாக பண்ணிகிட்டு இருக்கிற காமெடியனு. அதில் மகாபிரபு படத்தில் ஒரு மெக்கானிக் செட் இருக்குது, அதில் 2 சீன் இருக்குது, ரோட்டில் 2 சீன் இருக்குது, மொத்தம் 4 சீன் இருக்குது. நமக்கு வேற ஒரு படம் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2 நாள் இருக்குது, இந்த 2 நாளை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை அவங்கள பண்ண சொல்லி வேலையை முடிப்போம், அந்த படத்தினுடைய வேலையை முடிப்போம்னு நினச்ச ஒரு நடிகராக அவருடைய டெடிகேஷன் இருக்குல்ல, அதுதான் இன்னைய வரைக்கும் நம்ம கவுண்டமணி நான் பேசிகிட்டு இருக்கிறதும் இன்னைய வரைக்கும் மகாபிரபு காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க காரணம் என்னென்னா அன்னைக்கு அண்ணன் கொடுத்த அந்த ஒத்துழைப்பு தான். அடே விக்கி, ஹலோ, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல. இது அந்த படத்தில் மட்டும் அவர் அப்படி கொடுக்கல, எல்லா படத்துக்குமே அவர் அந்த ஒத்துழைப்பை கொடுப்பாரு. இன்னும் சொல்லப்போனால் வந்து சில படங்கள் இல்லைப்பா எனக்கு சம்பளம் ஒத்து வரலைன்னா இந்த படம் நான் பண்ணலேன்னு சொல்லிட்டு கூட அடுத்த அந்த படத்தில் அதே டைரக்டர் அடுத்து பண்ணுற படங்களில் வந்து அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இது இன்னும் சொல்லப்போனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா, எல்லாம் ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஜீன்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நாசர் நடித்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அது கவுண்டமணி பண்ண வேண்டிய கேரக்டர். உங்களை நம்ப முடியுமா? அந்த கதை பண்ணும்போதே 2 பிரசாந்த், 2 கவுண்டமணி, 2 செந்தில், 2 ஐஸ்வர்யா, இப்படி தான் அந்த கதையினுடைய பேஸே பண்ணுச்சு. அப்போது அந்த கதையில் வந்து கவுண்டமணி அண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது, நாசர் கேரக்டர். அவர் கவுண்டமணி அண்ணன் பண்ணியிருந்தாருன்னா அந்த கேரக்டருக்கான டிசைன் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற நாசர் கேரக்டர் இருக்கார், பட் அதே தான் இருந்திருக்கும், கதை அதே தான் இருந்திருக்கும், அவர் கேரக்டர் அதே கேரக்டர் தான் இருந்திருக்கும், பட் அந்த கேரக்டருடைய மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து டேட் ரொம்ப பிஸியாக இருந்ததால் அவரால் ஃபாரினுக்கு வர முடியாத சூழல் மற்ற பல விஷயங்கள் இருந்தாலும் அண்ணன் அந்த படத்தில் நடிக்கல. அதுக்கப்புறம் நாசரை வந்து அந்த கேரக்டர் பண்ணாடி. பின்னாடி ஒரு நாள் நானும் சங்கர் சாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது கவுண்டமணி அண்ணன் வந்தார். அப்போ சந்திக்கும்போது பா படம் பார்த்தப்பா ஜீன்ஸு ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, என்னை விட நாசர் தான்ப்பா அந்த கேரக்டருக்கு சரியான ஆள் அப்படின்னு சங்கர் சார்ட்ட சொல்லிவிட்டு நல்லா இருந்துச்சுப்பா படம் அப்படின்னு கை கொடுத்து போனார். அப்போ நான் யோசித்தேன், ஒரு அவர் முன்னாடி கேரக்டர்னு அவருக்கே தெரியும், ஏன்னா அவர் டேட் இல்லாத நாசர் சாருக்கு மாறிச்சு. அப்புறம் நாசர் சாரும் அதை நல்லாவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நாசர் சாருக்கு தக்கன சாரும் கொஞ்சம் சீன்களை கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தார். கவுண்டமணி அண்ணனுடைய அந்த பெருந்தன்மையான கேரக்டரும் ஒரு படத்தின் மீது தான் காட்டக்கூடிய அந்த இன்வால்மெண்ட்டுக்காக தான் நான் அந்த நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த 2 நிகழ்ச்சியுமே ஒன்று தனக்கு டேட்டு கேன்சல் ஆச்சு, அப்போ ரிலாக்ஸாக வீட்டில் உட்காரலான்னு இல்லாமல் இன்னொரு படத்துக்கு அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி அவராகவே எல்லாத்தையும் பேசி அசம்பல் பண்ணி கொடுத்ததும், தான் பண்ண வேண்டிய கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணியிருந்தா கூட நான் என்னோட அவர் தான்ப்பா அந்த கேரக்டர் சிறப்பாக இருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த பெருந்தன்மையும் கவுண்டமணி அண்ணனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவ்வளவு அழகாக அந்த காமெடி சீன்ஸ் வந்ததும், அது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வேலைக்கு வருவார், வந்தவுடனே என்னப்பா லேட்டாக என்ன சரத் சார் கேட்பார், என்ன ரொம்ப லேட்டாக வேலைக்கு வர அப்படிமா, தாமங்க எனக்கு 2 days லீவ் வேணும் அப்படிமா, லீவ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுப்பா அப்படிம்பார். அப்போது இந்தாங்க என் ரிசைன் லெட்டர் அப்படிம்பார். என்ன அப்படிம்பார், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு நான் போகிறேன், எனக்கு என்ன அதாவது லீவு கேட்டு லீவ் கொடுக்கலாம் உடனே ரிசைன் பண்ணுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சீனில் அவ்வளோ அழகாக செந்தில் நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாரு. குறிப்பாக அந்த சீனில் தான் இவர் வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து ஒரு வண்டியை தொடச்சிட்டு இருப்பார். அப்போது இவர் சொல்லிட்டு போன இந்த நாயெல்லாம் பேசுறது நானே கஸ்டமர் வண்டிங்க, ஆமாம் பெரிய BMW அப்படிப்பார் கவுண்டமணி அண்ணன். அந்த பெரிய BMWன்னு சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி சீன் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு இந்த BMW என்னென்னு தெரியல, சரசாட்ட போயிட்டேன் சார் BMWன்னு சொன்னார், என்ன சார் அப்படின்னு. எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அண்ணா. கஸ்டமர் வண்டினது ஆமா, பெரிய BMW 38 லட்சம் ரூபாய், இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. BMW பாஸ், BMWங்கிறது ஃபாரினில் வந்திருக்க புது காரு, அது இன்றைக்கி அது வந்து ட்ரெண்டு அப்படின்னாரு. அப்போது நான் சொல்கிறது 1995 BMW கார் வந்திருக்குறது கவுண்டமணி அண்ணன் தெரிஞ்சு அதை படத்தில் காமெடியாக வைக்கிறாரு. என்னமோ ஒரு காரை என்னமோ ஒரு பெரிய பிராண்டை பற்றி சொல்கிறான்னு ஆடியன்ஸ் அப்போ சிரித்தாங்க, என்ன மாதிரி தான். ஆனால்
பிஎம்டபிள்யூன்னு ஒரு காரணம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழித்து இவர் சரசா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆக அந்த அப்டேட்டில் இருக்கிறதையும் அப்டேட் இருக்கிற விஷயத்தை தூக்கி படத்தில் வைக்கிறதையும் அதே படத்தில் அப்போ வந்து ஒரு 2 கோஷ்டி பிரிஞ்சிருந்துச்சு ஒரு பெரிய கட்சியில். இதை காமெடியாக வைக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டமணனும் ஒருத்தரும் பேசிட்டு நெல்லை சிவனும் நடிகர் இருந்தார், 2 பேரும் பேசிட்டு வருவாங்க வேர்க்கில் சாப்பிட்டுக்கிட்டு. நீங்கள் எந்த கோஷ்டி அப்படிம்பாரு. நமக்கு கட்சியில் இல்லைங்க, அதனால் நம்ம கோஷ்டின்னு கிடையாது இவர். இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு கோஷ்டியில் இருக்கலாம்ல அப்படிம்பாரு. நமக்குலாம் எதுக்குங்க கோஷ்டி, அதை நீங்கள் அந்த கோஷ்டியில் இல்லாட்டாலும் இந்த கோஷ்டியில் இருக்கலாம்ல. இருக்கலாம் தான், பட் இருந்தாலும் நம்ம தான் கட்சியில் இல்லையே. கட்சியில் இருந்தாலும் ஒரு கோஷ்டிக்கு சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படிம்பாரு. கவுண்டர் முன்னாடி பார்த்து இந்த வேர்க்கல்லையே 50 பைசாக்கு வேர்க்கல்லையை வாங்கி கொடுத்து கோஷ்டி சேர்க்குறனாயே ஓடி போயிடறா அப்படிம்பாரு. இந்த காமெடியும் எங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் அவர் பண்ணதான். அந்த 50 பைசாவுக்கு அவிச்சக்கல்லையை வாங்கி கொடுத்து கோஷ்டி சேர்க்குறனாயே அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறதோ, அதுக்கு அடுத்த கண்டினியூஸாக வந்து உள்ளுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பார் செந்தில்னு. அப்போ கவுண்டமணன் உள்ளே வருவார். உள்ளே வந்தோன்னே அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கோம், என்னம்மா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படி. ஆமாம். எதுக்கு அப்படி. இல்லை எனக்கு குருசாமி தான் சொன்னார் அந்த பொண்ணு. ஆக்சுவலி வந்து குரு தான் சொன்னாருன்னு சொல்லணும். அந்த ஆப்போசிட் நடிக்கிற ஆக்டர்ஸ் வந்து குருசாமின்ட்டாங்க. குருசாமி சொன்ன இவரை விடலை, குருசாமி குப்புசாமின்ட்டு 7 தடவை சாப்பிட்டு 8 தடவை கக்கூஸ் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு குருசாமியா அப்படின்னு இவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அது அன்றைக்கி எடுக்கும்போது எல்லாரும் விழுந்தபோது சிரித்து அதை அப்புறம் சரி அப்படி இருக்கணும்னு சொல்லி படத்தில் அதை விட்டுட்டேன். அது இன்னும் அந்த படத்தில் அந்த காமெடி வந்து இருக்குது. இப்படி மகா பொறுப்பில் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் ஆன காமெடிகளெல்லாம் இன்றைக்கும் வைரலாகிட்டு இருக்கிறது, எல்லோரும் ரசிச்சுட்டு இருக்காங்கன்றது ஒரு இயக்குனர் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதே மாதிரி இன்னொரு படத்தில் வேறு விதமான சம்பவங்களை உங்களோட சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.